சோழ நாட்டில் காவிரி வடகரையில் திருப்பெருமங்கலக்குடி என்ற ஊர், உள்ளிருக்குவேளூர் என்ற வைத்தீஸ்வரன் கோயிலுக்கும் திருப்புன்கூர் என்ற திருத்தலத்திற்கும் பக்கத்தில் இருக்குது. அந்த அருமையான திருத்தலத்தில் சைவ வேளாளர் குலத்தில் ஏயர்குடியில் கலிக்காமர் என்ற சிவனடியார் அவதரித்தார். பரம்பரையாக சிவனடியார்களாக விளங்கிய இந்த மரபினர் சோழ அரசர்களுக்கு சேனாதிபதிகளாகவும் பணிபுரிந்து வந்தனர். கலிக்காமர் திருப்புன்கூர் ஆலயத்தில் விளங்குகிற சிவபெருமானிடம் எல்லையில்லாத பக்தி கொண்டிருந்தார். சிவனடியார்களை அன்புடன் பணிந்து வேண்டியதை செய்து ஆதரிப்பார். அவர் ஒருமுறை இறைவன் சுந்தரருக்காக பறவை நாச்சியாரிடம் தூது சென்ற விவரத்தை கேள்விப்பட்டு ரொம்ப வருத்தமும் கோபமும் கொண்டார். சுந்தரமூர்த்தி நாயனார் பழமையில் திருக்கைலாயத்தில் சிவபெருமானின் பிம்பத்திலிருந்து தோன்றி அவரிடம் அணுக்கத் தொண்டராக பணிபுரிந்தவர். அம்பிகையின் தோழிகளான கமலினி, அனிந்திதை என்ற பெண்களிடம் விருப்பம் கொண்டதால் இறைவன் அவரை மண்ணுலகில் பிறப்பெடுக்கச் சொன்னதின் பேரில் திருமுனைப்பாடி என்ற நடுநாட்டில் ஆதிசைவர் மரபில் சடையன், இசைஞானி இவர்கள் மகனாக நம்பி ஆரூரர் என்ற பெயருடன் அவதரித்தார். புத்தூரில் சடங்கவி சிவாச்சாரியார் என்பவரோட மகளுடன் திருமணம் நடக்க இருந்தபோது சிவபெருமான் கிழ வேடத்தில் வந்து, என்னுடனான வழக்கை முடித்த பின்பே நீ திருமணம் செய்யலாம் என்று வாதாடினார். உன் பாட்டன் வழி வழியாக எனக்கு அடிமை என்று எழுதிய அடிமை சாசன ஓலை உண்டு என்று வழக்காடி திருவெண்ணை நல்லூரில் ஊர் பெரியவர்கள் அதை உறுதி செய்ய, பின் வந்தவர் சிவபெருமானென்று உணர்ந்து அவருக்கு அடிமைத்திறம் பூண்டு பித்தா பிறைசூடி என்று பதிகங்கள் பாட ஆரம்பித்து தலம் தலமாக இறைவனை சேவித்து வந்தார் சுந்தரர். இறைவன் ஆணைப்படி திருவாரூருக்கு வந்து அங்கு பறவை நாச்சியாரை கண்டு அவரை மணம் புரிந்தார். இவள் கைலையில் அம்பிகையின் தோழியர்களில் ஒருத்தி. பின்னர் ஸ்தல யாத்திரையாக திருவொற்றியூர் போன போது இன்னொருத்தி அங்கு சங்கிலி நாச்சியார் என்ற பெயருடன் வாழ்வதைக் கண்டு பிறவி வாசனையில் அவளையும் திருமணம் செய்தார். அந்த நேரத்தில் திருவொற்றியூரை விட்டு நீங்கி செல்ல மாட்டேன் என்று சத்தியம் செய்து கொடுத்தவர் சில காலம் கழித்து திருவாரூர் ஈசனை பிரிந்திருக்க முடியாமல் அங்கிருந்து கிளம்பிவிட்டார். திருவொற்றியூர் எல்லையை தாண்டியதும் சத்தியம் மீறியதால் இரு கண்களிலும் பார்வை இழந்தார். தொடர்ந்து தடுமாறியவாறு திருத்தலங்களில் பாடியவாறு காஞ்சிபுரம் சென்றடைந்தார். ஆலம்தான் உகந்து அமுது செய்தானை என்று தொடங்கும் பதிகம் பாடி அன்னை காமாட்சி அருள் புரிய அவள் பங்கான இடக்கண்ணை கொடுத்தருளினார் ஏகாம்பரேஸ்வரர். பிறகு திருவாரூர் வந்தடைந்த சுந்தரமூர்த்தி நாயனார் மீளா அடிமை உனக்கே ஆளாய் என்ற பதிகம் பாடி மற்ற கண்ணையும் பெற்றார். ஆனால் திருவொற்றியூரில் சுந்தரர் சங்கிலியாரை மணந்த செய்தி கேட்டு பறவை நாச்சியார் கோபம் கொண்டு அவரை உள்ளே விடாமல் தம் வீட்டுக் கதவை பூட்டி வைத்தார். சுந்தரர் வேண்டுதலுக்கு இறங்கி சிவபெருமான் பறவை நாச்சியாரிடம் தூது சென்றார். முதல் முறை வேதியர் உருவிலும் மறுமுறை தம் சிவ உருவிலும் மறைகளும் காணாத திருவடிகள் திருவாரூர் மண்ணில் பட தம்பிரான் தோழருக்காக எம்பெருமான் தூது சென்ற விவரம் ஏயர்கோன் கலிக்காமரை மிகவும் வருத்தியது. அயனும் அரியும் காணாத மலரடிகளை பெண்ணுக்காக மண்ணில் அலையவிட்ட ஆரூரரிடம் கோபம் கொண்டார். சுந்தரனை நேரில் கண்டால் என்ன செய்வேன்னே தெரியாது என்று வெறுப்பின் உச்சியில் இருந்தார். எம்பெருமான் இந்த வெறுப்பை மாற்ற திருவுள்ளம் கொண்டார். கலிக்காமருக்கு கொடிய சூலை எனும் வயிற்று வலி வந்தது. துடித்து போனார். இறைவன் அவர் கனவில் தோன்றி, சுந்தரர் வந்தாலன்றி இந்த வயிற்று வலி நீங்காது என்று அருளி செய்தார். வழி வழியா உன்னை வழிபடும் பழைய தொண்டரான எனக்கு நீ வலிய ஆண்டு கொண்ட இந்த புதிய அடியவன் வந்து நோய் தீர்க்க வேண்டுமோ என்று மனம் தளர்ந்தார் கலிக்காமர். அப்படி வலி நீங்குவதை விட இந்த வயிற்று வலியே மேல் என்று இருந்தார். இதுக்கிடையில் சிவபெருமான் சுந்தரரிடம்
நீ போய் கலிக்காமருடைய வயிற்று வலியை தீர்த்துவிட்டு வா என்று ஆணையிட்டார். சுந்தரரும் உடனே தன் பரிவாரங்களுடன் கிளம்பி பெருமங்கலக்குடிக்கு போனார். தான் வர்றதை முன்கூட்டி அறிவிக்க ஒரு ஆளையும் அனுப்பினார். அந்த தகவல் கேட்ட கலிக்காமர், வன்தொண்டர் வந்து இந்த வயிற்று வலியை தீர்க்கும் முன் இந்த வயிற்றையே கிழித்து விடுகிறேன் என்று தன் உடைவாளால் தன் வயிற்றை கிழித்து விழுந்து இறந்தார். கொஞ்ச நேரத்தில் சுந்தரர் வந்து சேர்ந்தார். கலிக்காமரின் மனைவி யாரும் அழ வேண்டாம் என்று சொல்லி கலிக்காமரின் உடலை மறைவாக வைத்துவிட்டு தன் பணியாள்களை அனுப்பி சுந்தரரை எதிர்கொண்டு வரவேற்று உபசரிக்கச் சொன்னார். சுந்தரர் கலிக்காமரை பார்க்க விரும்பினார். ஏவலர்கள் அம்மையாரின் வழிகாட்டுதல் படி கலிக்காமரருக்கு ஏதுமில்லை, உறங்குகிறார் என்றார்கள். தம்பிரான் தோழரோ எம்பெருமான ஆணைப்படி நான் அவரை பார்க்க வேண்டும் என்று வற்புறுத்த இறுதியில் கலிக்காமர் இறந்து கிடப்பதை காட்டினர். கலிக்காமரின் உடலை பார்த்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அதிர்ந்து போனார். தானும் உயிர் துறப்பேன் என்று சொல்லி உடைவாளை தன் கையில் எடுத்தார். கண்ணுதற் கடவுள் கருணையினால் உயிர் பெற்றெழுந்த கலிக்காமர் அக்காட்சியை கண்டு சுந்தரர் கையை பற்றி தடுத்தார். இருவரும் ஒருவரை ஒருவர் பணிந்தும் தழுவியும் ஆனந்தம் கொண்டனர். பிறகு 2 பேரும் திருப்புன்கூர் சென்று சுவாமி தரிசனம் செய்தனர். ஆரூரர் அந்தநாளன் என்று துவங்கும் பதிகம் பாடினார். சில நாட்கள் கலிக்காமருடன் திருப்பெருமங்கலக்குடியில் தங்கியிருந்த சுந்தரர் திருவாரூருக்கு திரும்பும்போது கலிக்காமரும் அவருடன் சென்று திருவாரூரில் இருந்து சில நாட்கள் கழித்து பிறகு தம் ஊருக்கு திரும்பினார். பலகாலம் சிவத்தொண்டுகள் செய்து இறுதியில் இறைவனின் இணையடி நீடல் சேர்ந்தார் ஏயர்கோன் கலிக்காம நாயனார். திருச்சிற்றம்பலம்.